அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் IAS அதிகாரிக்கு விதிக்கப்பட்ட 1 மாத சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்தான அண்மைச் செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். IAS அதிகாரி அன்சுல் மிஸ்ரா 3 வாரங்களில் 25,000 ரூபாய் டெபாசிட் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் IAS அதிகாரி அன்சுல் மிஸ்ரா 3 வாரங்களில் 25,000 ரூபாய் டெபாசிட் செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் IAS அதிகாரிக்கு விதிக்கப்பட்ட 1 மாத சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சிவகுமார் இணைகிறார். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? சென்னை கோயம்பேட்டில் சாலை விரிவாக்கத்துக்காக கையகப்படுத்தப்பட்ட 6.5 சென்ட் நிலத்தை உரிய காரணத்துக்காக பயன்படுத்தாதால அதை திருப்பி தரக்கோரி அளித்த மனுவை பரிசீலிக்க வேண்டும்னு நில உரிமையாளர்கள் லலிதாம்பாள் மற்றும் விஸ்வநாதன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுதாரர்களை நேரில் விசாரித்து 2 மாதங்களில் சட்டப்படி தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும்னு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துக்கு 2023ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பிச்சதுங்க. இந்த உத்தரவை அமல்படுத்தலை அப்படின்னு கூறி சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அப்போதைய உறுப்பினர் செயலர் அன்சுல் மிஸ்ராவுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் அப்போதைய உறுப்பினர் செயலர் அன்சுல் மிஸ்ராவுக்கு 1 மாத சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளார். இதனை எதிர்த்து அன்சுல் மிஸ்ரா தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு மனுல நீதிபதிகள் MS ரமேஷ் அதே மாதிரி V லட்சுமி நாராயணன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்ததுங்க. அப்போது அன்சுல் மிஸ்ராவுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை நிறுத்தி வைத்த நீதிபதிகள் 25,000 ரூபாயை 3 வாரங்களில் டெபாசிட் செய்ய உத்தரவிட்டிருக்கிறாங்க. மேலும் மேல்முறையீட்டு மனு குறித்து பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை வரக்கூடிய ஜூலை 21ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.